ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். 2024ஆம் ஆண்டு குரூப் 4ல் நடந்த கொஷின்ஸ் பற்றி பார்க்கலாம். பொறுத்துக. அலெக்சாண்டர் பெயின் குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிட்டவர் தான் யாருன்னு பார்த்தோன்னா அலெக்சாண்டர் பெயின். ஹாக் மேக்னஸ்கி இவர் எது கூட பொறுத்துவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம் யார் அப்படின்னா ஹாக் மேக்னஸ்கி. நெக்ஸ்ட்டு ஜான் ஷெப்பர்ட் பாரன் அப்படின்றவர் தானியங்கி பண இயந்திரம், அதாவது ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ ஏடிஎம் தானியங்கி பண இயந்திரத்துடன் தொடர்புடையவர். மைக்கேல் ஆல்ட்ரிச் எதோட தொடர்புடையவர்னு பார்த்தோன்னா இணைய வணிகம். ஸோ 1342 அப்படின்றது சரியான பதிலாக இருக்கும். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என போற்றப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆன்சர் சி.வை. தாமோதரனார். ஓகேங்களா, இது நம்மளுக்கு 12th புக்லேயே இருக்கும். நார்மலாக மேலே ஹெட்டிங்ஸ் அந்த மாதிரியே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்போசி முழங்கினார். இதில் கூற்று 2 மட்டும்தான் சரி. உங்களுக்கான கேள்வி, மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் யார் அப்படின்றது. ஓகேங்களா, ராஜாஜி இல்லை, ராஜாஜி தவறான பதில். ராஜாஜிக்கு பதிலாக அந்த இடத்துல யார் இருந்தால் சரியாக இந்த கூற்று இருக்கும். இதுக்கு ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவசாலையை அமைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ரா இளங்கோவரனா. இது நம்மளுக்கு 10th தமிழ் புக்கில் இருக்கும். ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோவில் எது அப்படின்னா ராச சிம்மேஸ்வரம் கோவில். நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்தது அகரவரிசைப்படி கேட்டிருக்காங்க. ஸோ அகரவரிசை அப்படின்றது காவரிசையிலேருந்து லாஸ்ட்டில் நாவரிசை வரைக்கும் காங்காச்சா அப்படின்னு சொல்லிட்டு வரிசைப்படுத்துறது. ஃபஸ்ட்டு காவரிசையில் கேழ்வர், ஓகேங்களா, அடுத்து சாவரிசை சாவகர், அடுத்து நசையி நல்குவர். இதில் பாருங்களேன், ரெண்டுமே நான் தான் இருக்கும் முதல் எழுத்து. அப்போ செகண்ட் எழுத்து வச்சு பார்க்கணும். இது சாவரிசை, இது லாவரிசை. தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இது பாவரிசையில் பா 2 வருஷம் இருக்குது. போ ஃபஸ்ட்டு, போ அப்படின்றது செகண்டு. அடுத்தது மஞ்சை அப்படின்றதுடைய பொருள் என்ன? இது உங்களுக்கான கேள்வி. ஆன்சர் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது தாய் என்ற பெயர் சொல்லின் வினையாள நேம் பெயர் கேட்டிருக்காங்க. வினையாள நேம் பெயர்னாலே லாஸ்ட்டில் வந்து அப்படின்றது முடியணும். ஓகேங்களா, வினையாள நேம் பெயர்னாலே லாஸ்ட்டில் என்ன முடியணும்? அப்படின்ற சவுண்டு. தந்தவர், தந்தார், அந்த மாதிரி. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தந்தார்னு சொல்லிட்டேன். மலர் வீட்டுக்கு சென்றாள் அப்படின்றதோடைய இதோட வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. வேர்ச்சொல் அப்படின்னாலே எப்பவுமே கட்டளை பொருளில் வரணும். இதில் கட்டளை பொருள் எது இருக்குன்னு பாருங்கள். செல், அங்கே போறியா இல்லையா அப்படின்னு கேட்போல, செல் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுவாங்களே, அதுதான். இந்த சூல் அப்படின்னா கர்ப்பம்னு அர்த்தம். இந்த சூல் அப்படின்னா சுற்று அப்படின்னு அர்த்தம். இந்த சூல் அப்படின்னா சபதம்னு அர்த்தம். அடுத்து பிழையற்ற தொடர் கேட்டிருக்காங்க. எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். இதுதான் வந்து சரியான பதிலாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஏன்னா இங்கே பல புலவர்கள்னு வந்தால் வாழ்ந்தனர்னு வந்திருக்கணும். இது தவறான கூற்று. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேட்ட கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.